ஹலோ வணக்கம். நாடோடி பணக்காரன்லேருந்து நேற்று ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு போனேன். ரொம்ப வருத்தமான செய்தி தான். காவேரியிலேருந்து கொண்டு போனேன். காவேரியிலேருந்து தஞ்சாவூர் ஜிஹெச் வரைக்கும். ஒரு வார்த்தை அந்த அக்கா சொன்னாங்க. அவங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி பிரெயின் டெத் ஆகிட்டாங்க. காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் ஆனால் வீடு இடம் எல்லாம் விற்றுட்டு 26,50,000 செலவு பண்ணியிருக்காங்க. இது ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, அந்த வார்த்தை ரொம்ப வலி தாங்க முடியல என்னால். என்கிட்ட காசு இல்லை, இருந்தால் வந்து எல்லாத்தையுமே நான் செலவு பண்ணியிருப்பேன். யாரும் கடன் தரல. இந்த பாயா போன ஹாஸ்பிட்டலும் ரெடி பண்ணல. என்ன பண்ணுறது, நான் அப்படியே அழுதுகிட்டே வந்தாங்க ஒரு 3 மணி நேரம். அப்பா வலி தாங்க முடியாது. அதனால் இந்த கோயில் பார்த்தேன். நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, எல்லாத்தோட பெரிய லிங்கம். நான் லிங்கமாக கருதுறது தான் எங்கள் அப்பா, சிவன் எல்லாருமே. அவங்க வந்து நோய் இல்லாத யாருக்குமே, இந்த உலகத்தில் யாருக்குமே, என்னை கெட்டது நினைக்கிறவங்களுக்கும், என்னை பின்னாடி அசிங்கப்படுத்துகிறவங்களுக்கும், பின்னாடி தப்பாக நினைக்கிறவங்களுக்கும் யாருக்குமே நோயின்றதே வரக்கூடாது. வயசு முதிர்ந்து அவங்க வறுமையால் கூட சாகட்டும், ஆனால் நோய் மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. என்னை கெட்டது நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்னை நல்லது நினைக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, சிவனே, பெரிய நந்திகேஸ்வரா, எல்லாமே நீ தான். எனக்கு தெரிஞ்சு நீ தான் பெருசு, உன்னை விட எதுவுமே பெருசு இல்லை. அதனால் நான் பெருசாக இருக்கிற கடவுள் உன்னை பார்த்து நான் கேட்குறேன். இந்த உலகத்தில் யாருக்குமே நோய் இல்லாத சாவு வரணும். அந்த நோய் அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியல. அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி அப்படி தான். நிறைய கதை இருக்குது, சொல்ல முடியல. ஆனால் யாருக்கும் நோய் வரக்கூடாது. நோய் இல்லாத ஒரு சாவை கொடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், கூடவே வழி நடத்துங்க. நிறைய பேருக்கு தெரில என்ன பண்ணுறணுன்றதே தெரில. அப்போ அவங்களுக்குலாம் யார், உங்களை விட்டால் யார் இருக்கிறா? சரிங்களா? யாருக்கு கெட்டது நினச்சா கூட பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும். நோய் இல்லாத சாவு வரணும்.